கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம், வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. திரும்பி போகும்போது ஜனங்கள் உடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அல்லேலூயா. இந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்வழுதுமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாம் வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள், சபை அதுக்கு தான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் வருகையில் அவரோடு கூட பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதே வேளையில் இந்த பூமியில் இருக்கிற நாம் அவர் வரும்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அப்படின்னு இருக்கிற வசனம் சொல்லுது. உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக மேகன்மை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் இருப்போம் அப்படின்னு இருக்கு. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 15 வாசிக்கும் பொழுது நாம் ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இப்போது இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற நாம் வருகை வரும்பொழுது அப்படியே மறுரூபமாகி அவரோடு கூட நாம் ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். சரி, இங்கே இருக்கிற நாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க, மறுரூமாகி போயிட முடியுமா? அது என்ன நடக்கிறது வேணால் ஒரு நிமிஷமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்பது எல்லாருக்கும் சம்பவிக்குமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லித்தான் நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குண்டு எல்லாம் வைப்பாங்க. அந்த குண்டு வெடிக்குதுன்னா ஒரு நிமிஷத்தில் வெடிச்சிடும், 10 செகண்டில் வெடித்து அது அந்த ஊரையே காலி பண்ணிடும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த குண்டு வைக்கிறது, குண்டு தயாரிக்கிறது, அது ரொம்ப மாதம் நடக்கும். ஆனால் அது நடக்கிறது என்னவோ ஒரு நிமிஷத்தில். நான் தான் சில வீடுகளுக்கு போய் அவங்க ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, சாப்பாடெல்லாம் செய்வாங்க, நல்லா செய்வாங்க, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவோம். அதை அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு டைம் என்ன இருக்குது? அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ வச்சாலும் 10 நிமிஷம் மேலே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அதை அவங்க செய்கிறதுக்கு காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. காலையிலேருந்து பிரயாசப்பட்டு அப்படி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த டியூரேஷன், அந்த அவ்வளோ செஞ்சதனுடையதான மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷம்தான், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் இந்த மறுரூபமாக்கப்படுகிறது ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுதாக இருந்தாலும் அவரோடு கூட நாம் சடனாக, அப்படி தான் வசனம் சொல்லுது, அப்படியே சடனாக நாம் மாறி போகிறோம். ஆனால் அது மாறுறதுக்கு தான் ஒரு நிமிஷமே ஒழிய, மாறுகிற நமக்கு அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு பெரிய காரியம், அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி குண்டு வைக்கிற மாதிரி, சமைக்கிற மாதிரி, அது ஒரு இடத்துல ஆரம்பித்து அது ஒரு இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். அப்போது இந்த மறுரூபமாக்கப்படுவதற்கு, அவரோடு கூட புறப்பட்டு போவதற்கு, மேகங்களின் மேல் அவரோடு கூட இருப்பதற்கு நாம் இப்போ பூமியில் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு இருக்கு. அப்போ நாம் இப்படி மறுரூபமாகி அவரோடு கூட மேகத்தில் போகிறதுங்கிறது ஒரு அடுக்கடுக்கான ப்ராசஸ், அடுத்தடுத்த கட்டம். இமிடியேட்டாக ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் அப்படின்றது இல்லை. யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்போ அந்த மறுரூபமாகி போகிறதுக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். சும்மா நான் போயிடுவேன் சில சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு. நீங்கள் அதையும் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதன்படியே நடக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் பாசிட்டிவ் அப்ரோச்சு அல்லது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, என்னென்னமோ சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வைப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். படிக்காமையே வீட்டில் உட்காந்து பையனை 100 எடுப்பேன்னு சொல்லிட்டு நேராக போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். எப்படி 100 மார்க் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், அது வருமானு சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்கள் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமையே, சாவியே போடாமல், இந்த வண்டி இன்றைக்கி சென்னை போயிடும் உள்ளே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த வண்டி எப்படி தான் சென்னை போகுதுன்னு பார்ப்போம். நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது, அதற்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு இருக்குது. என்னுடைய கிரியை, என்னுடையதான ஒரு முயற்சி இல்லாமல் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் என்கிட்ட இந்த வேதத்தை கொடுத்து என்னை படி, நீ ரெடியாகு அப்படின்னு சொல்கிறார். நம்மக்கிட்ட எதுக்காக இவ்வளோ காரியங்களை சொல்லணும், இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்லணும்? இல்லைனா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாமே, ஒரு இமை பொழுது அன்றைக்கே கூப்பிட்டு போயிடலாமே.
அப்போ இங்கே வச்சு ஒரு சபைக்குள்ளே வச்சு ஒரு மெய்ப்பன்ட்டை கொடுத்து உங்களை தயார் பண்ணுவது எதற்காக அப்படின்னா, அது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, ஒரு நிமிஷ ப்ராசஸ் அல்ல, அதோட ரிசல்ட் தான் ஒரு நிமிஷம். ஆனால் அதற்கான வேலை பெருசு, மிகப்பெரிதான வேலை. இப்போ கீழே இருக்கிற இந்த ஜனங்கள் நாம் எல்லோரும் அப்படின்னு இருக்கு, மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த கீழேருந்து மேகத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கீழேருந்து மேகத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுதான் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், முதலாவது பார்க்க போகிறோம். ஒரு படிப்படியாக எப்படி நம்ம மேலே போகிறது அப்படிங்கிறத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு சம்பவம் ரொம்ப அழகாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒத்த ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நான் அதை அப்புறம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் அதை வாசிக்கும் பொழுது வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 32ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இப்போ இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கானானுக்கு போகும்படி எகிப்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் அழைத்து கொண்டு வரப்படுகிறது. யாத்ராகமம் என்பது புதிய ஏற்பாட்டில் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரயாணத்தினுடைய நிழலாட்டம். அது யாத்திரை ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ ஜேர்னி, ட்ராவல் பண்ணுறோம். எங்கேருந்து? பழைய வாழ்க்கை எகிப்திலிருந்து எங்கே போகிறோம்? பரம கானானுக்கு போவதற்கு. நடுவில் ஞானஸ்தானம் இருக்குது, அதாவது செங்கடலை கடந்து வர்றது. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்பது ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்படுவது. மன்னா கண்மலை தண்ணி என்பது ஞான போஜனம், ஞான பானம், அதாவது கம்யூனியனுக்கு ஈக்குவலாக. இதெல்லாம் 1 கொரிந்தியர் 10 இருக்குது. பவுல் சொல்கிறார், இதெல்லாம் நான் சொல்கிறேன் நினச்சிக்க போறியா, எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அப்படி வரும்பொழுது இந்த புறப்பட்டு வர கூட்டம் ஒரு இடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் கானானுக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கானானுக்கு போகிற ஒரு இடத்துல இவர்கள் அத்தனை பேரும் மோசேயை காணாதபடினாலே, மோசே மலைக்கு மேலே போயிட்டார். இப்போ நம்ம அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். மலைக்கு மேலே போயிட்டார். ஆனால் கீழே மோசே இல்லைங்கிற அந்த 40 நாள் ஆயிடுச்சு. இரவும் பகலும் 40 நாள், கிட்டத்தட்ட 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். மோசேயை காணோம். உடனடியாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, கானானுக்கு பிரயாணப்படுவதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க பிரயாணத்தை முன்னின்று நடத்துவதுக்கு ஒரு ஆள் வேணும். அதான் இப்போ முக்கியம். அவங்க தேடுவது எதுக்கு? இவங்களை முன்னின்று நடத்துவதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ முன்னின்று நடத்துவதுக்கு இவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனால் முன்னின்று நடத்த வேண்டிய அந்த கண்ணுக்குட்டி வந்த உடனே இவங்களுடையதான, பிரயாணத்தில் இருக்க வேண்டிய இவங்களுடையதான மிக முக்கியமான காரியம் என்னவா மாறிடுச்சு? 6வது வசனம் வாசிங்க. அதில் மறுநாள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். இதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆயிடுச்சு? பிரயாணம் போயிட்டே இருக்குது. ஆனால் பிரயாணத்தில் சொன்ன பலியெல்லாம் செலுத்தப்படுகிறது, கொடுத்த முறைமைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறது. சர்ச்சுக்கு வர்றது கரெக்டாக வர்றது, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, கம்யூனியன் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதற்கு பிறகு கிறிஸ்மஸ் ஈஸ்டர் கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழி நடத்தக்கூடியதான மோசேக்கு பதிலாக கண்ணுக்குட்டி உள்ளே வந்துட்டதுனால இப்போ இவர்கள் கானானுடைய விஷனோட போயிட்டு இருந்தவங்க வேறொரு விஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. எங்கே உட்காந்தாங்களாம்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். இவங்களுடைய மோட்டிவ் கானான், இவங்க மோட்டிவ் பரலோகம். ஆனால் இப்போ விளையாட்டு வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட். ஜாலியாக சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு ஜாலியாக இருக்கணும். என்னங்க இப்போ என்ன? கானான் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்து அந்த பலிங்கிறீங்க, இந்த பலிங்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, இதை சொல்கிறீங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறீங்க. ஒரே ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருந்துச்சு மோசே இருக்கிற வரைக்கும். ஓய்வு நாளில் வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க, எதுவும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் மன்னாவை போய் காலையில் எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்று பயங்கர ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தாங்க, இந்த ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற ஆள் ஒருத்தன் இல்லை, கொஞ்ச நாளைக்கு கரெக்டாக வசனம் சொல்கிறவன் இல்லை, கொஞ்ச நாளைக்கு கர்த்தரோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறவன் இல்லை. நடுவில் கண்ணுக்குட்டி வந்துருச்சு.
பொன் கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அவன் வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டான்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுதிக்க, எல்லாம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணு. ஏன் இதுவும் சர்வாங்க தகன பலி செலுத்தி தான் நடக்குது. இதுவும் பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு அதிகாலையில் எழுந்திருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் போல ஆராதனை நடக்குது, எப்பவும் போல தானே எல்லாமே போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வழி நடத்துகிறவன் மாறிவிட்டான். இங்கே அந்த கர்த்தர் சொன்ன முறைமைகள் மாறிவிட்டது. இங்கே என்ன வந்துருச்சு? என்டர்டைன்மெண்ட். இங்கே என்ன வந்துருச்சு? மோசே இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த டென்ஷன், மோசே இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கு. இப்போ ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? இது பிடிச்சிருக்குது. ஆனால் இவர்கள் யார்? மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரம கானானுக்குள் இருக்க வேண்டியவர்கள், பரலோகத்துக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு அப்படிதான் யங்ஸ்டர்ஸ், அப்படிதான் பெரியவங்களும் இருக்கிறாங்க. பிரயாணம் கொஞ்சம் ரொம்ப வருஷமாக போயிட்டே இருக்குது. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பிரயாணம் போக 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 நடுவில் கொஞ்சம் நல்ல அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சத்தியம் பேசுகிற நிறைய ஊழியர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நிறைய சத்தியம் பேசுகிறவங்களாம் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக கண்ணுக்குட்டி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க போட்ட குட்டிலாம் நிறைய கண்ணுக்குட்டியாக இருக்குது. நிறைய சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க போட்டதெல்லாம் தேவக்குட்டியாக இல்லை, கண்ணுக்குட்டியாக இருக்குது நிறையா. அது என்ன சொல்லி கொடுக்குது? புசிக்கவும் குடிக்கவும், நல்லா ஜாலியாக இருங்க, என்டர்டெயின் பண்ணுங்க, ஆடுங்க, ஓடுங்க, ஓடியாருங்க, டான்ஸ் ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க. என்ன ஏப்பா அதுதான்ப்பா கிறிஸ்டியானிட்டி. இப்போ என்ன சர்வாங்க தகன பலி அங்கே செலுத்தலையா? பாவ நிவர்த்தி பலி செலுத்தலையா? எல்லாமே சூப்பராக தானேப்பா இருக்குது. இதில் என்னப்பா நீ மிஸ்டேக் பார்க்குறீங்க? மோசே கொடுத்துட்டு போன பிரமாணமும் இருக்குது, நாங்கள் நுழைச்ச விளையாட்டும் உள்ளே இருக்குது. அப்படி தானே இருக்குது. அந்த இடத்துல மோசே கொடுத்த பலியும் இருக்குது, நாங்கள் உள்ள நுழைச்ச விளையாட்டும் அங்கே இருக்குது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய துருத்தியோட புதிய ரசத்தை என்ன செய்யாத, மிக்ஸ் பண்ணாத. இன்னைக்கு கொண்டு வந்து தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைதலை போல இன்னைக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைகிறது போல, சாலமோன் எகிப்திலிருந்து பெண் கொண்டது போல, ஏசா கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்தது போல இன்னைக்கு சபையானது உலகத்தோடு கூட மனம் முடித்திருக்கிறது. இன்னைக்கு கண்ணுக்குட்டி வழிபாடு இருக்குது நிறைய இடத்துல. ஆனால் கண்ணுக்குட்டி வழிபாடுன்னு தெரியாது. காரணம், பலி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது கூடவே. அவங்க சொன்ன என்ன இப்போ ஆராதனையில் என்ன மிஸ்டேக் சொல்கிறீங்க? என்ன ஆராதனை மிஸ்டேக் இருக்குது? உங்களை விட இப்போ நாங்கள் நல்லா கீபோர்டு வாசிக்கிறோம், உங்களை விட இப்போ நல்லா கிராண்டாக இருக்கிறோம், இப்போ நாங்கள் நல்லாவே கொயர் டீம் வச்சுருக்கிறோம், நல்லாவே இப்போ மைக் வச்சுருக்கிறோம், நாங்கள் பிஏ சிஸ்டம் வச்சுருக்கிறோம், எல்லாம் இருக்குது தம்பி. நடுவில் கண்ணுக்குட்டியும் இருக்குதுப்பா, நடுவில் கண்ணுக்குட்டியும் இருக்குது. மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்லை. அப்பா மோசே இருக்கும்போது கண்ணுக்குட்டி இல்லை. இப்போது மோசே போயிட்டாரு, கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குது. பாருங்கள், மோசே இருக்கிற வரைக்கும் எங்கெங்க தேவனை பார்க்கணும், தோ சத்தம் கேட்கும், எங்களுக்கு கேட்காது. மோசே தான் கேட்டு கேட்டு சொல்லுவார். மோசே இருக்கிற வரைக்கும் எங்கள் தேவனை கண்ணால் பார்க்கவே முடியல. இப்போ எல்லாம் ஜாலியாக இருக்குது. தேவனை பார்க்கணுமா, பார்த்துக்க, என்ன பண்ணணும் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. விசுவாசிகள் நன்றாய் கவனியுங்கள். சபை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது அப்படித்தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்றதுக்கு சர்ச்சு உங்கள் மனவாட்டி அல்ல, தேவனுடைய மனவாட்டி. தேவனுடைய மனவாட்டியை மாடிஃபை பண்ற அதிகாரம் ஒரு வயலுக்கும் கிடையாது. கடைசியில் என்ன வந்துடும் தெரியுமா? அந்த 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, ஆரோன் பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக அவர்களை அவன் என்ன பண்ணி இருந்தானா, நிர்வாணமாக்கி இருந்தான். வாசிங்க அந்த வசனத்தை, 25வது வசனம், 32, 25 வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக, பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி. ஆரோன் அவர்களை, இன்னைக்கு என்ன இருக்குது? புறஜாதியார் சபையை பார்த்து ஆலோசனை சொல்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. உலகத்தான் பார்த்து சபையை கிண்டல் பண்ற அளவுக்கு சபை நிர்வாணமா இருக்குது. கர்த்தர் அருவருக்கிற காரியம் சபைக்குள்ள இருக்குது. ஒரு வெளிநாட்டில் ஒரு சபை நடந்துச்சு. அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து அந்த பாஸ்டர்கிட்ட உள்ளுக்குள்ளே எல்லா களியாட்டமும் நடக்குது. வெளியே அந்த ஊழியக்காரர் எழுந்திரிச்சு வந்துட்டார். இதுக்கு மேலே அது உள்ளே உட்காந்தா கர்த்தருடைய சாபம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே அந்த சபைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு புறஜாதி மனுஷன் அவர் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போது அந்த புறஜாதி மனுஷன் அந்த ஊழியக்காரன் தெரியாது.
அவரை பார்த்து கேட்குறாராம், என்ன சார் நடக்குது உள்ள? ஒரே கிளப் டான்ஸ் மாதிரி இருக்குதே சார், கலர் கலர் லைட் போட்டு எல்லாம் ஆடிட்டு கிடக்குதே. பகைவர்களுக்குள்ளே நிர்வாணமாகத்தக்கதாக இன்னைக்கு அரசியல்வாதிகள் சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சபை இப்படி இருக்கணும், ஜாதி பார்க்கக்கூடாது, அப்படி இருக்கணும். உண்மை, அவர்கள் சொல்லுகிறது உண்மை. காரணம், சபை நிர்வாணமாக இருக்கிறது. சபைகளுக்குள்ள இல்லாத அருவருப்பு என்ன இருக்கு இன்னைக்கு? புறஜாதியார் இடத்துல காணப்படாத அருவருப்பு என்ன உங்ககிட்ட நீங்க நம்ம கிட்ட இல்லாமல் இருக்குது? ஆனால் எல்லாம் எப்படி இருக்குது? முலா பூசப்பட்டிருக்குது. எல்லாம் சர்வாங்க தகன பலி செலுத்தி நடுவில் இருக்குது. பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எகிப்தில் பலி கொடுத்தது போல் நாங்கள் பலி கொடுப்போம், எகிப்தில் இருந்த மாதிரி இருப்போம், எகிப்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அப்படியே சந்தோஷமாக இருப்போம். எகிப்தில் எப்படிடா சந்தோஷமாக இருந்த? அன்னைக்கு நாங்கள் சினிமா நடிகரை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்த உடனே விசில் அடிப்போம், ஆடுவோம், கத்துவோம், பேப்பரெல்லாம் தூக்கி போடுவோம், சந்தோஷமாக இருப்போம். இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால் ஊழியக்காரனை பார்த்தோன்னே விசில் அடிப்போம், ஆடுவோம், ஒடியாருவோம், நல்லா கத்துவோம். கண்ணுக்குட்டி மட்டும் மாறிடுச்சு. அங்கே சினிமா நடிகனுக்கு பதிலாக இங்கே கண்ணுக்குட்டி. அங்கே நடக்கிறது என்ன இங்கே நடக்கலை. அதான் வேதம் சொல்லுகிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து ஒரு கூட்டம் அழிய தொடங்கிருச்சு. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு வரும். இது மலையில் ஒரு இன்ச்சு கூட ஏறாது. மலைக்கு மேலே போனால், மேகத்துக்குள்ளே போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் 1 Thessalonians 4:16-17 வாசித்தோம். மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ நீ மேகத்துக்குள்ளே போகணுன்னா தரையில் இருக்கிற மேகத்துக்குள்ளே போக முடியாதுப்பா. தரையிலேருந்து நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே. இங்கேயே புசிச்சு, இங்கேயே குடிச்சு, இங்கேயே விளையாடி, இங்கேயே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சினா நீ எப்படி மேகத்துக்குள்ளே போவே? யோசித்து பாருங்க. மர்ருவ மலையில் போய் இயேசு மேகத்துக்குள்ளே வந்தாருன்னு இருக்கு. ஏன் அவர் மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ளே போகணும்? கீழே இருந்தே மேகத்துக்குள்ளே போகலாமே. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒலிவ மலைக்கு மேலே போய் அங்கிருந்து ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டதுன்னு இருக்கு. கீழே இருந்தே ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் மலைக்கு மேலே போகணும்? அது ஒரு ப்ராசஸ். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நிலைமையில் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். நல்லது, இதே எகிப்தில் இருந்து வந்தோம், இதே காரியத்துக்கு தான் வந்தோம். அது ஒரு நாள் கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து, வந்து 1 மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆபிப் மாதம் 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அவரை பார்த்து கேட்குறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம். அவர்கள் கேட்குற கேள்வி, ஆண்டவரே நாங்கள் வந்து 1 மாதம் ஆகிப்போச்சு, இதே மண்ணாதானா? எகிப்தில் இருந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் இறைச்சிலாம் கிடையாதா? அது ஒரு காலம். கர்த்தர் சொல்கிறாரு, கடிந்து கொள்ளல. கர்த்தர் சொல்கிறாரு, சரி நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வரும் பாரு. அவங்க சொல்கிறாங்க யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில், எங்களுக்கு ஆகாரம் இல்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு 1 மாசம் ஆகி போச்சு. ஏன்னா அவங்க புறப்பட்டது ஆபிப் மாதம் 14ஆம் தேதி, 1ஆம் மாசத்துல. இப்போ வந்துட்டாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க 3வது வசனம், பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி. அது ஒரு காலம். இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கடிஞ்சு கொள்ளலை, ஒன்றும் சொல்லலை. மோசே போய் சொன்ன உடனே, சரிப்பா இனி அவங்களுக்கு மன்னா வரும், 6 நாள் வரும், இறைச்சி வரும், சாயங்காலத்தில் வரும், காலையில் மன்னா வரும், எல்லாம் ஓகே. ஒரு நாள் இப்படி தான் நம்ம கேட்டோம், அது நார்மல். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. புறப்பட்டு வந்தாச்சு, பிரமாணம் வந்துடுச்சு, அசரிப்பு கூட்டாரம் கொண்டாந்தாச்சு. இப்போ கர்த்தருக்குள்ளே வளர்ந்து, இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாச்சு. இப்போ நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறீர்கள். இப்பவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரு காலத்தில் கேட்டது உண்மைதான். நம்மெல்லாம் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். இயேசுகிட்ட வரும்போது என்ன கிடைக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயல்பு. காரணம், எகிப்திலேருந்து புறப்பட்டு கொஞ்சம் தான் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ் நார்மலாக இருந்தோம், அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆயிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை, வந்தாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்ட். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நீ அதே இறைச்சி பாத்திரம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? வருஷம் இப்படியே உட்காரோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா அதே வாக்குத்தத்தம். இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் என்ன கிடைக்கும்? இன்னும் ஒரு படி மேலே, மலைக்கு மேலே போகணுங்கிற ஆசை நமக்கு என்ன செய்யலை, வரல. இப்போ இன்னும் மோசமாகுது. கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடி
அப்போ சபை இப்போ எப்படி ஆயிடுச்சு? என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாறிடுச்சு. சில இடங்கள்லாம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை மொத்தமே. அதில் 1 மணி நேரம் பாட்டு பாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு 15-20 நிமிஷம் செய்தி கொடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்தா 25 நிமிஷம் கொடுப்பாங்க செய்திக்கு. போதும், அதான் போதும். ஆனால் அதே ஆட்கள் குடும்பத்தோடு போய் உட்காந்து 1.5 மணி நேரம் சாப்பிடுவாங்க ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து. அதே ஆட்கள் போய் 3 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அதே ஆட்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் போய் காலையிலேருந்து உட்காந்துருப்பாங்க. இதே ஆட்கள் கார் வாங்குறதா இருந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு போய் 8 மணி வரைக்கும் நின்று வாங்கிட்டு வருவாங்க. இதே ஆட்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது சலுகை கொடுக்குறாங்கன்னா காலையிலேருந்து லைனில் நிற்பாங்க. ஆனால் சர்ச்சில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. இன்னைக்கு கேட்டால் ரொம்ப பிஸி. நடத்துகிறவனும் அப்படி தான் இருக்கிறான், கேட்குறவனும் அப்படி தான் இருக்கிறான். ஏன் நடத்துகிறது மோசே அல்ல, நடத்துகிறது இன்னைக்கு கண்ணுக்குட்டி நடத்திக்கிட்டு இருக்கு பல இடத்துல. மோசே நடத்தும் போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி இருக்கும். அவன் மலையை நோக்கி பார்க்க சொல்லுவான். கர்த்தர் இன்னைக்கு மகிமையாக வருவார் பாருங்கம்பான், காத்துருங்கம்பான். கண்ணுக்குட்டி நடத்தும் போது அப்படி தான் சொல்லும். ஆடு, ஓடு, விசிலடி, நல்ல கத்து, கூக்குரலிடு, ஓ சொல்லு, ஆ சொல்லு, உட்காந்து கட்டி பிடிச்சி ஆடு, தூக்கி போட்டு சுத்து, ஆணும் பெண்ணு கலந்து ஆடு. ஏன்? நாம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இதே இடத்துல இருந்தீங்கன்னா, இப்படியே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரும்பொழுது இம்மை பொழுதில் நீங்கள் மறுரூபமாக மாட்டீர்கள். மறுரூபமாக முடியாது. அடுத்த இடத்துக்கு வரணும். இப்போ இவர்களை விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு கர்த்தர் வர சொல்லுகிறார். எங்க வர சொல்றார் பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வராமல். இப்போ எல்லாரையும் சொன்னாரு, ஆரோன் நீ எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே. ஆனால் சொல்லிட்டு ஏறி வரும்போது சொல்றாரு, நடுவில் நிறைய கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. கிட்ட வரும்போது சொல்றாரு, மோசே நீ மட்டும் வா, வேற யாரும் வரல ஆகாது. திருப்பி வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். ஜனங்க கீழே இருக்கட்டும். அந்த புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் இருக்குது, அது இங்கே தான் இருக்கும். அதுக்கு வேற ஒன்றும் தோணாது. அதை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஜாலி, என்டர்டெயின்மெண்ட், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல களியாட்டம் பண்ணணும், நல்ல கேம்ஸ் விளையாடணும், நல்ல சர்ச்சுக்குள்ளே கிரிக்கெட் நடத்தணும். என்ன பவுலுக்கு தெரியாத அறிவுலாம் இன்றைக்கி வந்திருக்கு. அன்றைக்கி பவுல் அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், மல்யுத்தம் பண்ணியிருக்கலாம். நல்ல சீஷர்கள்லாம் கூப்பிட்டு 2 பங்காக பிரித்து எருசலேம் ஆலயத்தில் உட்காந்து என்ன பண்ணியிருக்கலாம், மல்யுத்தம் பண்ணியிருக்கலாம். அல்லனா பேதுரு என்ன பண்ணியிருக்கலாம், சாலமோன் மண்டபத்தில் 3000 பேர் கூட்டின உடனே 12 பேராக பிரித்து 11 பேராக பிரித்து நல்ல ஒரு பணம் பலத்தை வச்சு, இல்லை ஒரு நல்ல ஒரு மண்டை ஓட்டை வச்சு ஃபுட்பால் விளையாடி மிச்சம் எல்லாரையும் ஸ்பெக்டேட்டர்ஸை வச்சு விசில் அடிக்க சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தெரியாத அறிவெல்லாம் இப்போ பொத்துக்கிட்டு கொட்டுது. சர்ச்சில் எல்லாம் கிரிக்கெட் நடத்துகிறான், சர்ச்சு ஃபுட்பால் நடத்துகிறான் சர்ச்சுக்குள்ளே. என்னப்பா, அப்போ தான் வாலிபர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீ எத்தனை நாள் வாலிபனை ஃபுட்பாலில் வச்சுப்பீங்க? எத்தனை நாள் வாலிபனை கிரிக்கெட்டில் வச்சுப்பீங்க? வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் மட்டும்தான் நிற்பான். நீ வேற எதை காட்டினாலும் நிற்க மாட்டான். அவனை ஆட வச்சு, குதிக்க வச்சு, சிரிக்க வச்சு, ஜாலியாக இருக்க வச்சு, அவனை விளையாட வச்சு, அவனுக்கு சோறு போட்டு, டிஷர்ட் கொடுத்து, அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு என்னென்னமோ பண்ணுறான். வர அவங்க என்னென்னமோ பிரயாசம் பண்ணுறாங்க. இப்படியே பண்ணி எப்படியாவது வாலிபர்களை சபையில் நிறுத்தி வைப்பதற்கு ஒன்றும் செய்ய வேணாம். ஒழுங்காக அவனுக்கு வசனத்தை கொடுங்க, வசனம் அவனை நிலைநிற்க பண்ணும். வசனம் தாங்க கண்மலை, வசனம் தாங்க அஸ்திவாரம். அதில் நிற்கிறவன் என்னைக்கு வரைக்கும் வேணா நிற்பானே. இன்னைக்கு ஃபுட்பால் கொடுக்குறீங்க, நாளைக்கு அவன் கிரிக்கெட் கேட்டால் கிரிக்கெட் கொடுப்பீங்க, நாளைக்கு அவன் கத்தி சண்டை கேட்பான், கத்தி சண்டை கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் கொம்பு சண்டை கேட்பான், கொம்பு சண்டை கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் குங்ஃபு கேட்பான், குங்ஃபு கொடுப்பீங்களா? அப்புறம் சபை நடத்துவீங்களா, கராத்தே காலேஜ் நடத்துவீங்களா? இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பல வகையான உபயாந்தரங்களை கையாளுவது, சபையை எப்படியாவது வாலிபர்களையும் விளையாட எப்படியாவது நிற்க வச்சு ஒன்றும் பிரயாசப்பட. கர்த்தர் சொல்றாரு, அவனை அங்கேயே விடு,
ஜனங்கள் மேலே வர வேண்டாம்ட்டாரு. அந்த வசனம் திருப்பி வாசிங்க, எவ்வளவு சோகமான விஷயம் பாருங்க. மோசே மாத்திரம் வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. அவங்கள பத்தி ரெண்டாவது பாப்போம். அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம். ஜனங்கள் வர வேண்டாம். இதே ஆண்டவர் தான் சொன்னாரு, மோசே கூட ஜனங்கள் புறப்பட்டு வரட்டும், எல்லாரும் கானானுக்கு போங்கன்னாரு. இப்ப சொல்றாரு, ஒரு மலை மேல அனுபவம் ஒன்று வருது, அந்த மலை மேல இவன் எவனையும் வர வைக்காத, நீ மட்டும் வாங்குறாரு. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் மேலே போகிறது இல்லை. ஏன்னா இது புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம், ஜாலியாக இருக்கிற கூட்டம். விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்திற்கு போவதற்காக சபைக்கு வருகிறீர்கள். அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் சர்ச்சு. இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இது வந்து நீங்கள் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்ச பிறகு உட்காந்து, இது முடிஞ்ச பிறகு அன்பின் விருந்து போடுறாங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சாப்பிட்டு போறீங்க, சாப்பிட்றதுக்காக சர்ச்சுக்கு வராதீங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்காக வந்தவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுநாதர்கிட்ட 5000 பேர் வந்துட்டாங்க அப்பத்துக்கு. 3 நாள் ஆகிப்போச்சு, ஒரு நாள் சாயங்காலம் வரைக்கும் ஆகிப்போச்சு. இப்போ சொல்கிறார் அவர், ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா, பசியாக இருப்பார்கள், சோர்ந்து போவார்கள். அடுத்த நாள் பார்த்தா அதே கூட்டம். ஆண்டவருக்கே ஆச்சரியம், நம்ம மீட்டிங் எப்போ திருப்பி அதே மாதிரி வரானுங்க. அப்புறம் தான் ஆண்டவருக்கு தெரியுது, இவர்கள் எதுக்கு வந்தாங்க, அப்பத்துக்காக என்னை பின்பற்றுகிறீர்கள். வராதேன்ட்டார். மீட்டிங்க்கு வர்றவனுக்கு சோறு போடு, சோறு போட்டு மீட்டிங் கூப்பிடாத. அதான் கர்த்தருடைய கான்செப்ட். இப்போ நாங்கள் எப்படி ஆகிட்டோம்னா, உங்களை வர வைக்கிறதுக்கு மீட்டிங்கில் டைட்டில் போடுறோமோ இல்லையோ, கீழே கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிட்டோம், முடிவிலே உணவு வழங்கப்படும். அது போட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு போட்டால் கூட பரவாயில்ல, உபவாச ஜபத்துக்கு போடுறாங்க. உபவாச ஜபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். இப்போ அவன் உபவாசிக்கிறதுக்கு வருவானா, உணவுக்கு வருவானா? வந்து உட்காந்து கையை தூக்கி ஏதோ பிரியாணி வாசனை வருது ஆண்டவரேம்பா. ஏன்னா அவன் வந்தது அதுக்கு தானே வந்தான். அப்போ அவனுக்கிட்ட அதானே இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்காந்து விளையாடுற கூட்டம். விட்டுட்டுட்டார் ஆண்டவர், இவனை விட்டுருப்பா, அவனை அப்படியே விட்டுரு. அடுத்து இன்னொரு கூட்டத்தை சொல்றாரு, மேலே வரட்டும்பா, இவன் வரட்டும். அந்த திருப்பி வாசிங்க பார்ப்போம், 19:24 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 19:24 அவங்க வாசிக்கிறாங்க, வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், நீங்க எல்லாம் வாங்கன்ட்டார். இவர் தான் சொன்னாரு. அதே ஆண்டவர் திருப்பி சொல்றாரு 24:2 வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. அவங்க வர வேணான்ட்டாரு. ஆரோன், நாதாக், அபியோ இவங்கெல்லாம் வர வேணான்ட்டாரு. அவங்களாம் அங்கே இருக்கட்டும்பா, தே மஸ்ட் ஸ்டே தேர், அங்கே இருக்க சொல்லு. அவங்க யாரும் என்ன செய்யாத, கூட்டு வராத. ஏன் ஆண்டவரே, நீங்க தானே வர சொன்னீங்க. இது அடுத்த கூட்டம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ச்சி. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது சுத்த மோசம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசிலு, அது அந்த கூட்டம். அது மலையில் ஏறவே இல்லை, அதெல்லாம் கீழே உட்காந்துருச்சு, நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற கூட்டம். அதை விட்டுருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு அவர்கள் வர வேண்டாம். இப்போ அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே அவனை கூட்டு வான்னாரு ஆரோனை. வர சொல்லும் போது அடுத்து பார்த்தா ஒரு இடத்துல அவனை அதுக்கு மேலே வர வேணான்னு சொல்லு, அந்த இடத்துல நிற்க சொல்லு, அவனை நீ மட்டும் அதுக்கு மேலே வா, அவனை ஒரு இடத்துல நில்லுன்னு சொல்கிறாரு. இவன் யாரு? இவர் தான் அழைத்தார், அழைப்பை பெற்றவன். யாரு? அழைப்பு பெற்றவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் விசேஷமாக சொல்லி கூப்பிட்டவங்க, அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வேணாம் அதுக்கு மேலே, அவன் அந்த இடத்துல நிற்கட்டும், நீ மட்டும் மேலே வா மோசே. ஏன் ஆண்டவரே, ஏன் இவனை வேணாங்கிறீங்க? நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுவும் இன்னும் அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 24 சொல்லும், கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லைன்னு இருக்கும். கர்த்தர் அவரை நோக்கி கரம் நீட்டவில்லை. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ மட்டும் வேலை வா. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அங்கே ரீசன் சொல்லலை, ஆனால் ரீசன் பின்னாடி இருக்குது, கீழே இருக்குது. வாசிங்க, அதே 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க, 11 வாசிங்க. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து, யாரு இவங்கள? யாரு? தேவனை தரிசிச்சவங்க. அதான் முக்கியம். விஷன் இருக்குது. இவங்க இந்த கீழே இருக்கிற புசிக்கிற குடிக்கிற கூட்டம் இல்லை, அழைப்பு பெற்ற கூட்டம். காலிங், நல்ல காலிங் இருக்கு. ஒரு அளவுக்கு ஏறி வர சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க, வந்து உட்காந்தாச்சு. இவங்களுக்கு நல்லா தேவனை தரிசிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் காலிங் கொடுத்துருக்காரு, என்ன ஊழியம் தெரியும், எப்படி பண்ணணும் தெரியும், எல்லாம் ஓகே, சூப்பர், பக்கா. அடுத்து தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்து அப்பொழுது கர்த்தர் மோசேயை, இல்ல திருப்பி கரெக்டா வாசிங்க. தேவனை தரிசித்து
பின்பு புசித்து குடித்தார்கள். குடித்தார்கள். இவங்கிட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவனும் ஒரு லிமிட் வரைக்கும் வருவான், நல்லா அழைப்புல ஓடி வருவான். ஒரு இடம் வரும்போது இவனும் எப்படிப்பட்டவனா தான் இருப்பான்னா, கீழே இருக்கிற மாதிரி புசித்து குடித்து விளையாட மாட்டான், ஆனா இவனும் புசிச்சு குடிப்பான். இவனும் ஒரு இடத்துல உட்காந்துருவான், இவனும் ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆயிடுவான், இவனும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பான். அவ்வளோதான். இவன் இன்னும் மேலே வரமாட்டான். அப்படி ஒரு கூட்டம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. இது ரெண்டாவது கேட்டகரி. ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு, அதான் முக்கியம். ஒரு காலத்தில் கர்த்தரை தரிசித்தவர்கள், இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே ஓகே தான். ஆனால் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறோமா? இன்னும் பிரயாணம் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போய் மேகத்துக்குள்ளே போக முடியும். இவங்க ஏறி வந்தாங்க, ஒரு லிமிட் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஏறி வந்தாங்க. வந்துட்டு அதுக்கு மேலே இவர்களால் போக முடியாது. இவர்கள் காரணம், அழைப்பு பெற்று தரிசனத்தை எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன். இவங்க மேலே வராங்கல்ல, வரும்போதே என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. புசித்து குடித்தார்கள்னா வரும்போதே சாப்பாடு தண்ணியோடு வந்திருக்கிறான். வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், சாப்பாடு தண்ணியோட வந்திருக்கிறான். மோசே புசியாமலும் குடியாமலும் இருக்கிறதுக்கு மேலே போகிறாரு. இந்த ரெண்டு கேட்டகரியும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். புசியாமலும் குடியாமலும் இருக்கிற ஒருத்தங்க கூட இருக்கிற ஆள், இன்னொரு ஆள் யார், புசித்து குடிக்கிற ஒரு குரூப்பு. இது ரெண்டும் ட்ராவல் பண்ணிட்டே வந்துச்சு. ஒரு இடத்துல இந்த வித்தியாசம் அவர்களுக்குள் வருகிறது. அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே வரணும்னா புசியாமலும் குடியாமலும் இருக்கணும் மேலே வந்து. ஆனால் இவன் சாப்பாடோடு வந்தவன், இவன் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தவன். இவனால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் முடிவு பரியந்தம் போகணும். வசனம் தெளிவாக சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதான் முக்கியம். அநேகர் தொடங்கினார்கள், அதான் அழகா பவுல் சொல்வாரு, ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் முடிப்பதற்கு. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, நல்ல தொடக்கம் தான், நல்ல அழைப்பு தான், கர்த்தர் கூப்பிட்டது உண்மைதான். ஆனா இவன் நடுவில் வரமாட்டான், அதுக்கு மேல வரமாட்டான். ஏன்னா இவனுக்கு நடுவில் உட்காந்துருவான். இதுக்கு மேல நம்மளால முடியாதுங்க, இது வரைக்கும் ஓகே. அங்க உட்காந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை சாப்பிடுவான். அவன் சொல்லுவான், சாப்பிட வேணாமா, சாப்பிடாமையே போவாங்களா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாருங்க மோசே, ஊழியத்தில் பண்ண வேண்டியதான், அதுக்கு நீ இப்படி ஆம்பான். ஆண்டவர் சொல்வார், இவன் தேர மாட்டான், அவனை மேலே கூப்பிட்டு வராத. பாருங்க, எலியா காலத்தில் 1 ராஜாக்கள் 18-19 இருக்கு. எலியா காலத்தில் 3 வகையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒன்று பாகாலின் பந்தியில் இருக்கக்கூடியதான தீர்க்கதரிசிகள், அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க. இன்னொரு வகையான கூட்டம் இருக்கு, எலியா. இவன் பாருங்க, 40 நாள் புசியாமலும் குடியாமலும் டிராவல் பண்ணுறவன். அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேபுக்கு வந்தான். 40 நாள் சாப்பிடவே இல்லை. இவன் ஒரு குரூப் இருக்கு. ஆனால் அதே காலகட்டத்தில் இன்னொரு குரூப் இருக்கு. இவங்க நல்ல தீர்க்கதரிசி, இவங்க தப்பானவங்க கிடையாது. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மைக் எதுக்கு கையில்? அப்புறம் வாசிங்க 18-13. எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறபோது, எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் இவங்க யாரும் பாகால் தீர்க்கதரிசி கிடையாது, பந்தியில சாப்பிட்டவன் கிடையாது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. அப்ப நல்லா கவனிங்க, இவங்க எல்லாமே கெபிக்குள்ள தங்கி இருந்தவங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருக்காக வைராக்கியம். ஏசபேல் பந்தியில சாப்பிட மாட்டோம். ஏசபேல் பந்தியில சாப்பிட்ற ஒரு குரூப் இருக்கு, அதுதான் புசிச்சு குடிச்சு விளையாடுற குரூப். அந்த குரூப்ல நாங்க இருக்க மாட்டோம். கண்ணுக்குட்டி குரூப்ல நாங்க இல்ல. நாங்கள் பரிசுத்தவான்கள், வேறு பிரித்து கொண்டவர்கள், வைராக்கியமாக இருக்கிறவர்கள், நன்று. ஆனால் பைபிள் சொல்லுது, இவர்கள் ஒரு இடத்தில் வந்தபோது கெபிக்குள் தங்கி விட்டார்கள். அதுக்கு மேல மலைக்கு போல, உச்சிக்கு போல, கெபிக்குள்ள உட்காந்தாச்சு. ஏன்? புசிப்பும் குடிப்பும் வந்துடுச்சு. வசனம் தெளிவா சொல்லுது, ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பிடாமே இருக்கணும்னு அர்த்தமா? இல்ல. சாப்பிடாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடு, ஆனால் பரலோகத்தின் தரிசனம் வரும்போது சோறு தண்ணி இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் இப்படித்தான்,
எனக்கு இப்படி தான் டிசைன், நாங்கள் இப்படி தான் இருப்போம், சும்மா ஓவராக பேசுகிறாங்கம்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பவுல் என்ன செஞ்சுருக்கலாம்? அவருடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? பேதுரு என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லாரும் விற்று பாதத்தில் வச்சாங்க, ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி அவரும் என்ன பண்ணியிருக்கலாம்? புசிச்சு குடிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க உட்காடுறான், பேதுரு செதற பண்ணுன்ட்டார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் உட்காடுறாங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்களோ ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்போம், நீங்கள் தான் சாப்பாடெலாம் பார்த்துக்கணும். ஆண்டவர் சொன்னார், இது சரி வராது. 8ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் சிதறி போகப்பட்டார், அப்போஸ்தலரை தவிர அத்தனை பேரும் சிதறி போனார்கள். அழகாக இருக்கும். 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்களை தவிர அத்தனை பேரும் சிதறி போயிட்டான். ஏன்? உன்னை எதுக்கு கூப்பிட்டார் ஆண்டவர்? ஒரு இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிற காசை ஷேர் பண்ணி எல்லாம் பொதுவாக வச்சு அனுபவிச்சு நல்லா சாப்பிட்றதுக்கா? அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரா? கிடையவே கிடையாது. இது ஒரு அளவுக்கு ஏறி வந்துருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்போ நல்லா வந்தாச்சு. வந்த உடனே அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிரதர், கர்த்தருக்காக ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், சோத்ரம், பிரைஸ் தி லார்ட். இப்போது அதை விட பல மடங்கு கர்த்தர் எனக்கு தரணும். ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக விட்டேன். ஆண்டவருக்காக விட்டீங்க, ஓகே தானே, இல்லை மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் தரணும்? அப்போது ஏன் தரணுங்கிறத நான் அப்புறம் வரேன். இப்போ தரணும்னா அப்போ பவுலுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பேதுருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ கர்த்தர் தரமாட்டார்? தருவார், கண்டிப்பாக தருவார். எப்படி தருவார்? அவர் திருப்பி உனக்கு தருவார். எதுக்கு தெரியுமா? ஐயோ, நீ 10,000 ரூபா விட்டுட்டு வந்த, இந்த 20,000 ரூபா வச்சுக்கோ, உன் மனைவி பேரில் 10,000 போட்டுக்கோ, பசங்க பேரில் 5,000 போட்டுக்கோ, நல்ல எஃப்டியில் வச்சுக்கோ. அதுக்கு தரமாட்டார். ஒரு காலத்தில் உனக்கு உண்டான விட்டலாம், எனக்காக விட்டல்ல, இப்போ உன்னை நம்பி தரேன், இதை வச்சு இன்னும் எனக்கு ஊழியம் பண்ணு, இன்னும் செலவு பண்ணு, இன்னும் பண்ணிக்கிட்டே இரு செலவு. ஆண்டவரே, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ பண்ணிக்கிட்டே இரு. ஏன்? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. ஒரு காலத்தில் நீ எல்லாத்தையும் எனக்காக விட்டவன். அதுக்கு தான் கர்த்தர் திருப்பி கொடுக்குறாரு. இவர் என்ன முடிவு பண்ணிடுறாரு? நான் விட்டுட்டு வந்தேன், அதனால கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அப்படின்னா வட்டி முதலமாக கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? வட்டி முதலமாக கொடுக்குறாரு. நிறைய பேர் அவர் சாட்சி சொல்றாங்க. அது என்ன சாட்சினே புரியல. எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு விட்டு வந்த காரணத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் பல மடங்கு திருப்பி தந்தார். தம்பி, உனக்கு கொடுத்தது அதுக்கு இல்லப்பா, உனக்கு கொடுத்தது திருப்பி கொடுக்கறதுக்கு. கொடுத்துட்டாரு. இப்போ 1000 ரூபா கொடுத்தாரு, திருப்பி கொடு, 10,000 ரூபா கொடுப்பாரு. நான் 1000 கொடுத்தால கர்த்தர் 10,000 எது கொடுத்தாருன்னா உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. நீ இப்போ 10,000 1000த்தை ஒழுங்காக செலவு பண்ணியிருக்கிற, எனக்காக 10,000 கொடுக்குறேன், இவன் உண்மையாக எனக்கு செலவு பண்ணுவான். செலவு பண்ணுறாரு. 10,000 பண்ணவொடனே லட்சம் கொடுக்குறாரு. இப்போ ஆண்டவர் லட்சம் கொடுக்குறாரு. எதுக்கு லட்சம் கொடுத்தாரு? நான் 10,000த்தை விட்டதுனால கர்த்தர் 10 மடங்கு கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், இல்லைடே, இப்போ 1 மடங்கு ஊழியம் பண்ணல, இப்போ 10 மடங்கு ஊழியம் பண்ணு, 10 மடங்கு எனக்காக செலவு பண்ணு, 100 மடங்கு கொடுப்பார், 100 மடங்கு செலவு பண்ணு. இதுக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு லெவலுக்கு வராங்க நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதுக்கப்புறம் உட்காரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே செட்டில் ஆகினா போதும், புசித்து குடித்து இல்லைப்பா, இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீ மேலே வர வேண்டி இருக்கு. அங்கே வந்து நீ அதை தாண்டினா தான்ப்பா மேகத்துக்கு போக முடியும். இப்போ நீ மேகத்துக்கு போக முடியாது. என்ன செய்யலாம்? இவனையெல்லாம் மேலே வர வேணாம்னு சொல்லு, அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அப்புறம் கீழே போய் சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. இப்போ இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால். இப்போ எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வர சொன்னாரு? எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வா அப்படின்னாரு? ஒரு காலத்தில் இயேசுவோடு கூட கீழே 12 விசேஷர்கள் உட்காந்துருந்தாங்க. இப்படியே உட்காந்துருந்த இவங்களை, சரி என் கூட மலைக்கு மேலே வாங்கன்னு சொன்னார். மலைக்கு மேலே வந்தாச்சு. மலைக்கு மேலே வந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இப்போ இவங்க 3 பேரும் அந்த இடத்துல ஆரோன், நாதாப், அபியூ மாதிரி யோவான், யாக்கோபு, பேதுரு இதே மாதிரி தான். அது ஒரு மலை, இது ஒரு மலை. அங்கே மோசே, இங்கே இயேசு. அங்கே 3 பேர், இங்கே 3 பேர். இவங்க 3 பேரும் அவங்க என்ன கேட்டாங்க? 3 பேரும் அங்கே ஆரோனும் நாதாப், அபியும் என்ன பண்ணாங்க? 3 பேரும்
புசித்து குடித்து அவன் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு நினச்சான். இவன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவரே இங்கே இருந்துடலாம்ப்பா. எதுக்கு? இவர் தான் சொல்லிட்டாரு, பின்பற்றி ஒருத்தனை பார்த்து, நீ என்னை எதுக்கு பின்பற்றுகிற? எனக்கு தெரியுது, குருவிகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கே இடம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொன்னால், இவங்க 3 பேரும் 3 கிரவுண்டு வாங்குற பிளான் பண்ணுறாங்க. 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணிடலாம், அங்கே மோசே, இங்கே எலியா, இங்கே இயேசு கிறிஸ்து. ஏன் 3 கூட்ட போட்டோம்? இப்போ நானாக தான் இப்படி யோசிப்பேன், ஆண்டவர் அப்படி சொல்லலை, இது என்னுடைய தாட்டு. என்ன, எப்படி இருந்தாலும் மோசே எலியாவும் இங்கே இருக்க போகிறதில்ல. இப்போ இருந்துட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சுருவாங்க? திரும்பி போயிடுவாங்க. இயேசுநாதரும் விரும்ப மாட்டார் இதெல்லாம். அப்புறம் அந்த 3 கூட்டார் யாருக்கு? நமக்கு தான். அதாவது இந்த சில நேரத்தில் அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு ஊட்டும் போது பாருங்கள், தட்டு நிறைய சாப்பாடு இருக்கும். கன்ஃபார்மாக அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த பிள்ளை அவ்வளோ சாப்பிடாதுன்னு. அந்த பிள்ளை அவ்வளோ சாப்பிடாதுன்னு என்ன தெரியும்? கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் யார் கேட்டாலும் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன், யார் கேட்டாலும் என்ன சொல்கிறது? பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அடுத்து அது 1.5 வாய்க்கு மேலே திங்காது, துப்பிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, வேஸ்ட்டாக போகுது. அவங்களே தூக்கி அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆசீர்வாதமாகி இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகிடுவாங்க. அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும்? இவங்கெல்லாம் மிச்சம் வைக்கிறத சாப்பிட்டே நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளை அவளை என்ன செய்யாது, 6.5 இட்லி தான் திங்குன்னு தெரியும். ஆனால் அந்த தட்டில் 3 இட்லி இருக்கும், சாம்பாரோடு இருக்கும். கன்ஃபார்மாக பேதுருக்கு இவனுக்கு தெரியும் இவர் கூடாரத்தில் குடியிருக்க மாட்டார். சொல்ல வேற செஞ்சுருக்கிறாரு, நான் சீக்கிரத்தில் போகிறேன்னு சொல்லி. அப்புறம் ஏன் கூடாரம் போட சொல்கிறான்? ஒரு குரூப் இருக்கு, ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அங்கேயே என்ன ஆகணும்? செட்டில் ஆகணும். இப்போது இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, அப்படியே போச்சு. இப்போ இன்னும் ஒரு படி ஏறி மோசே எங்கே வந்துட்டார்? மலைக்கு மேலே வந்தார். இப்போ வந்தபோது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த இடத்துல 19:3 நீங்கள் வாசிச்ச வசனம். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், இப்போ நான் என்னத்துக்கு உன்னை வர சொன்னேன்? ஒரு கூட்டம் கீழே கெட்டு போச்சு, ஒரு கூட்டம் ஒருத்தர் வந்துச்சு, ஆனால் அது புசிக்க குடிக்க உக்காந்துருச்சு, அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உன்னை நான் மேலே வர சொன்னது எதுக்காக தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரரை சரியாக நடத்தி கானானுக்கு கொண்டு போவதற்கு தேவையான கட்டளைகளை கொடுப்பதற்கு, உன் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு. அதுக்கு தான் உன்னை மேலே வர சொல்கிறேன். நீ போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு படி மேலே போனாதான் கர்த்தர் எடுத்து உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியும். நீ ஒரு இடத்துல உட்கார்ற, தரிசனம் இருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது, இந்த ஸ்டாண்டர்ட் பத்தாது. இன்னும் ஒரு படி மேலே போங்க, இன்னும் கொஞ்சம் மேலே வர சொல்றாரு. அங்கே வந்தாதான் கர்த்தர் உனக்கு அடுத்து நீ என்ன செய்யணும்னு சொல்வார். இப்போ யோசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம் வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போன்று என்னுடனே பேச நான் கேட்டிருக்க சத்தமானது, இங்கே ஏறி வா. யாரை பார்த்து? யோவானை பார்த்து. மலை மேலே வந்த யோவான் ஒரு லெவலுக்கு மேலே கூடாரம் வேணும்னு கேட்டார். ஒரு லெவலுக்கு மேலே என்ன கேட்குறாங்க? கூடாரம் போட்டுடலாமா, இங்கேயே செட்டில் ஆயிடலாமா, நாங்கள் இருப்பது நல்லது என்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே ஏறும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே ஏறி வா. மோசேயை பார்த்து சொன்னார், இங்கே ஏறி வா. நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? யாக்கோபின் புத்திரருக்கு, இஸ்ரவேல் சந்ததியாருக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லுவேன். இப்போ இவனை பார்த்து என்ன சொல்றாரு? இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இதுக்கு அப்புறம் நீ சபைகளுக்கு என்ன சொல்லணும், யாருக்கு என்ன எழுதணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேங்கிறார். அப்ப நீ இருக்கிற இந்த இடத்துல புசித்து குடித்து உட்கார்ந்து அந்த இடத்துல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க.
ஊழியத்தில் கூட வந்துட்டீங்க, தரிசனம் கூட வாங்கிட்டீங்க, கர்த்தர் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வேறு பிரித்து மேலேயும் வந்துட்டீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு தண்ணி கிடைக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவோம், உங்கள் வாழ்க்கை போகும். கர்த்தர் கரெக்டாக வச்சிருக்கிறார், சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு நான் உன்னை கூப்பிடலை, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே வா, உன்னை வைத்து நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கே பேச வேண்டி இருக்கிறது, உன்னை வச்சு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ரகசியங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கு. அந்த கூட்டம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கொடுமுடிக்கு வரணும். அவனை பார்த்து சொல்லுவார், மோசையை பார்த்து, கொடுமுடிக்கு வா, அந்த இடத்துக்கு வா, மலை மேலே ஏறி வா. ஏன் நீ இவனோட உட்காராத, கீழே இருக்கிறவனோட உட்காந்த புசிச்சு குடிச்சு உன்னை நாசம் பண்ணிடுவான். கொஞ்சம் மேலே ஏறி வா. அந்த அவன் யாரு, நல்லா புசிச்சு குடிச்சு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவன், அவன் கூட இருக்காத. அப்படி ஒரு பெரிய ஆவிக்குரிய கூட்டம், பெரிய ஊழியர் கூட்டம் இப்போ இருக்கு. இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணி அதை பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்ற ஆரோன், நாதா, அபியு, பேதுரு, யோவான், யாக்கோபு மாதிரி மலையில் பாதியில் இருக்கிற கூட்டம், இது செட்டில் ஆகிற கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரகசியங்களையோ வெளிப்பாடுகளையோ இனி சம்பவிக்க போகிறவர்களையோ கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. கர்த்தருக்கு இன்னும் ஒரு படி மேலே வருகிற ஆவிக்குரிய கூட்டம் தேவை. இன்னும் கொஞ்சம் ஏறி வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ற கூட்டம் வேணும். உங்க அத்தனை பேரையும் என்னையும் கர்த்தர் அதுக்குத்தான் அழைத்தார். நாம எங்க இருக்கிறோங்கிறதா இப்போ முக்கியம். தரையிலிருந்து அங்கேயே உட்காந்துட்டோமா, இல்லை ஒரு படி மேலே ஏறி வந்து உட்காந்துட்டோமா, இல்லை இன்னும் ஒரு படி மேலே ஏற போகிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. இப்போ சம்பவிக்க வேண்டியவர்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. திருப்பி திருப்பி ஆண்டவர் எங்களுக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நானும் சகோதரனும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், இனி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்கு. அதை கர்த்தர்கிட்ட வாங்குகிறவன் யார்? கர்த்தர்கிட்ட வாங்குறவன் யார்? வந்து திறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? சமீபத்தில் மோகன்சி அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு, கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாயிலிருந்து வர வார்த்தை, கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னார். என்ன ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க, கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ன்றதை கேட்கறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார் தம்பி, அவர் பேசும்போது சரளமாக வருது, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். இதுதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து மேலே வர்ற இடம். கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், விஷயத்தை சொல்லணும், இப்படி செய், இதை பண்ணி, இப்படி ஊழியம் பண்ணி, இந்த சுவிசேஷம் சொல்லு, இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, இந்த விஷயத்தை சொல்லு, இப்படி நடக்க போது, இவ்வளோ காரியங்கள் வரப்போது. அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட வாங்கி கொடுக்கிறவன் யார்? அந்த இடத்துக்கு வளருகிறவன் யார்? இல்லை நீ இங்கேயே உட்காந்து புசிச்சு குடிச்சு நாதா பபியு மாதிரி கூடாரம் போட்டு இங்கேயே சாகிறதுனால சாகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்று, நீ வரலனா இன்னொருத்தனை கர்த்தர் மேலே கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பார், இன்னொருத்தரை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் வேலை கண்டிப்பாக நடக்கும். வித்தவுட் சாக்ரிஃபைஸ் நீ வாழ்க்கையில் எந்த விதமான கருத்தையும் பெற முடியாது. நீ கர்த்தருக்காக எதையும் இழக்காம, எதையும் செய்யாம, ஒரு சின்ன காரியம் அதுக்கு வைராக்கியம், நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்வார். ஒன்று வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ எனக்காக வா, உனக்குன்னு ஒன்று வச்சுக்காத, நான் சொல்கிற இடத்துக்கு ஏறி வா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த இடத்துல இங்கே பார்க்குறவங்களில் கேட்குறவங்களில் ஒரு சிலரை கர்த்தர் அந்த இடத்திற்கென்று முன்குறித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இல்லைனா கர்த்தர் இவ்வளோ தூரம் இங்கே பேச மாட்டார். உங்களில் சிலரை கர்த்தர் அந்த கொடுமுடிக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்த விரும்புகிறார். நீ உன் டிசைனை விடு, நான் இப்படி தாங்கிற டிசைனை விடு, நான் இந்த மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி வணைந்தாலும் நான் என்னை விட்டு கொடுக்குறேன், என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்குறேன். அதுதான் யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுலே வைராக்கியமான ஆள் யாருன்னா பவுல் தான். நியாயப்பிரமாணத்துக்காக கொலையே செய்வான் இருந்தாலும், அவ்வளோ வைராக்கியம். ஆனால் அந்த ஆள் தான் போய் உட்காந்து புறஜாதியாரோட, கிரேக்கர்களோட அங்கே சாப்பிட்டு அங்கே தூங்கி அவங்களோட இருந்து எல்லாத்தையும் செய்கிறான். கடைசியில் எருசலேமில் என்ன சொல்லிட்டாங்களாமா, இவன் புறஜாதியாரோட போய் புறஜாதியாராக மாறிட்டான்றாங்களாமா. அதை பற்றி அந்த ஆள் கொஞ்சம் கூட கவலைப்படலை.
எனக்கென்ற விருப்பு, எனக்கென்ற வெறுப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுங்கிற முடிவெடுக்கிறார் பவுல். அந்த முடிவை தான் நீங்களும் நானும் எடுக்கணும். அதுதான் மலையில் ஏறி வருகிற அனுபவம். நீங்கள் எனக்கு இந்த காரியங்கள், நான் இப்படி ஒரு செட்டப்பில் வளர்ந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நான் இப்படி மாற மாட்டேன், நான் இப்படித்தான்னா கர்த்தர் உன்னை மேலே கூட்டிகிட்டு போக முடியாது. பல இடங்களில் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ அவங்க இல்லை, கர்த்தர்கள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அந்த அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போயிட்டீங்கன்னா நடுத்துண்டு என்னதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீ பாம்பு சாப்பிட மாட்டேன், ஆனால் நடுத்துண்டு என்னதுன்ற. ஏனே அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு மிருகத்துக்கும் தலையும் வாலும் சாப்பிட முடியாது, நடுவில் வயிறு எல்லா மிருகத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எலும்பு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், வேக வச்சு தின்னுடலாம். அதனால் யாரையும் முடியாது, சாப்பிட மாட்டேன், ஆகாதுன்னு சொல்லாத, கூடுமான வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு. அதுதான் ஊழியம். எங்கேயோ இருக்கிற மிஷினரி அங்கேருந்து வந்து இங்கே செத்தானா எப்படி செத்துருப்பான்? அவன் ஊரில் -4 டிகிரி 1 டிகிரி, இங்கே வந்து இறங்கினா 50-100 அடிக்கும். அவங்க ஊரில் அவன் டேபிள் சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவான். நம்ம ஊரில் நம்மளால் கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிடுவாங்க. அவனுக்கு கீழே உட்காரவே முடியாது. அவங்க ஊரில் சுத்தமாக இருக்கும் காற்று, இங்கே வந்த உடனே சளி பிடிக்கும். நம்மால் சொல்கிறான், இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, எனக்கு தண்ணி மாற்றி குடித்தா தொண்டை பிடிச்சிக்கும். அதில் குற்றமாக சொல்லலை, அவ்வளோ வீக்காக இருக்காங்க, அவ்வளோ வீக்கு. எங்களுக்கு அந்த கணக்கே கிடையாது. காவிரியும் குடிப்போம், கோதாவரியும் குடிப்போம், நமக்கு அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. நம்ம விடுங்க, நம்ம இப்படி வளர்ந்துட்டோம். அவனை யோசித்து பாருங்க. நான் நார்வேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். போகும்போது இந்த கோட்டு குளிருக்கு மாட்டுவாங்க, கோட்டு, அதை வந்து வாசலில் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ஹேங்கர் வச்சுருப்பாங்க பெருசாக நிறையா, அதில் தான் மாட்டியிருப்பாங்க. போனோடனே திருப்பி வெளியே போகும்போது கோட்டை எடுத்து மாட்டுவோம். பொதுவாக நம்ம ஹேங்கர்லேருந்து கோட்டை எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? உதறுவோமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? உதறின உடனே அவர் கேட்டார், என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். உதர்னேன்னு. ஏன் அப்படின்னாரு. ஏதாவது பூச்சி கீச்சி? அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்குள்ளே பூச்சே கிடையாது, அதெல்லாம் நாங்கள் அப்போவே போயிட்டோம், இங்கே பூச்சி கிடையாது, தூசி கிடையாது. அவங்க அத்தனை பேர் கோட்டை எடுக்கிறாங்க, மாட்டுறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு கூட கோட்டை உதறணும்னு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க ஊர் அப்படி சுத்தம், அப்படி வச்சுருக்காங்க, வீடு அப்படி இருக்கு. அவன் இங்கே வந்து மிஷினரி ஊழியம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். வந்து பண்ணி செத்தே போயிட்டாமல இங்கே. அதுதான் கர்த்தருக்காக மலை மேலே ஏறுகிற அனுபவம். நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி தான் திம்பேன். அவர் வந்து இங்கே கேட்டிருப்பாரா? ராக்லாண்ட் வந்து கேட்டிருப்பாரா? இங்கே வந்து மிஷினரிகள் ஆரம்பிக்கிற கேட்டிருப்பாங்களா? எனக்கு கோட் சீஸ் வேணும், எனக்கு வந்து பர்கர் வேணும்னு கேட்டிருப்பாங்களா? என்ன இருக்குது? இட்லி சாம்பாரை சாப்பிட்டா அந்த அம்மாவுக்கு வயிற்றால போயிடும். அவங்க ஊரில் காரமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் பொறுத்து சாப்பிட்டு செத்தே போனா. இங்கே ஒரு கேட்டு பாருங்க, ஒரு சின்ன விஷயம், சட்டை இந்த மாதிரி போட, நான் இப்படி தான் போடுவேன், நான் சட்டை இப்படி மாற்ற மாட்டேன். சின்ன வயசுலேருந்து சட்டை இப்படி தான் போட. ஆமாம், பிறந்ததுலேருந்து சட்டை அவர் அப்படி தான் போட்டார். ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கு நீ ஒரு தியாகம் பண்ண முடியல, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலையே, நீ எப்படி மலைக்கு மேலே ஏறி வருவ? அதுதான் மோசே. எகிப்தில் வச்சா எகிப்தில் இருப்பான், மீதியான் தேசத்தில் வச்சா மீதியான் தேசத்தில் இருப்பான் 40 வருஷம். வனாந்தரத்தில் வச்சா வனாந்தரத்தில் இருப்பான். மலை மேலே வேணால் மலை மேலே வருவான், செத்து போனால் செத்து போயிடுவான். அதான் மோசே. அவ்வளோதான். அவனோடு தான் கர்த்தர் மலையில் பேச முடியும். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னோடு கூட அநேக காரியங்களை கர்த்தர் ஷேர் பண்ண விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இடத்திற்கு நீ வர வேண்டும். அந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். கடைசியாக இந்த இடத்துக்கு நீ வந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போக முடியும். வாசிங்க, முடிக்கலாம், நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். இல்லை மன்னிக்கணுமா, வாசிங்க, திருப்பி வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். இப்போ 24:18 வாசி. இப்போ 24:18.
மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து அந்த மலைக்கு வந்தாதான் அவன் எங்க போக முடியும்? மேகத்துக்குள்ள போக முடியும். இப்போ இயேசு வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கீழே ஒரு குரூப் இருக்கு, மேலே ஒரு குரூப் வந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி இயேசு மலைக்கு வந்தார். கீழே ஒரு குரூப் இருந்துச்சு, ஆரோன் நாதாப் அபியூ மேலே இருந்தாங்க. அதையும் தாண்டி மோசே எங்கே வந்தார்? மலைக்கு உச்சிக்கு வந்தார். இப்போ இங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு, அங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு. 2 பேரும் மேகத்துக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஏன் மேகத்துக்குள்ளே பிரவேசிச்சாங்கன்னா, அங்கே ஆண்டவர் கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 2 பேரை பார்த்தும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். 2 பேரை பார்த்தும் சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இப்போ மோசே மேகத்துக்குள்ள போறாரு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கு விசுவாசிக்கும்படி. இப்ப இயேசுவை பார்த்து என்ன சொன்னாரு? இவர் என்னோட நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இங்க மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? ஜனங்கள் உனக்கு செவி கொடுக்கும்படிக்கு. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு ரீச் ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, மலைமுகட்டுக்கு வந்தால் வெளிப்படுத்திடுவார். இனி வர காரியங்களை சொல்லிடுவார், ரகசியங்களை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருவார். ஆனால் அந்த காரியத்தை ஜனங்க விசுவாசிக்கணும், ஜனங்க கேட்கணும், ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்பணும். அப்படின்னா நீ மேகத்துக்குள்ளே போகிற அனுபவம் வந்தால் தான் அது நடக்கும். அங்கே வச்சுத்தான் அது நடக்கும். சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல சத்தியம்லாம் பேசுகிறாங்க, ஆனால் அங்கே ஜனங்க அந்த ஊழியனமோ வளரவே மாட்டேங்குதும்பாங்க. நல்லா தாங்க இருக்குது, ஆனால் வரலாம் கிரியை செய்யுது, ஆனால் ஊழியம் என்ன செய்யலை, ரொம்ப வளரல, ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க மலைக்கு மேலே வந்துட்டாங்க, வரம் கிடச்சிருச்சு, கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறாரு, வார்த்தையில் வெளிப்பாடும் வருது. ஆனால் இதை வெகு ஜனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொல்லுவதை ஜனங்கள் கேட்க வேண்டுமானால் ஒரு சாட்சி உங்களுக்கு வரணும். பரலோகம் ஓப்பன் பண்ணும் டோரு, பரலோகம் சொல்லும், இவன் பேசுறத கேளுங்கன்னு சொல்லும். அப்படி பரலோகம் சொல்லிடுச்சுன்னா அத்தனை பேரை கேட்பாங்க. அதுக்கு பரலோகம் ஒன்று செய்யணும்னா நீங்கள் மேகத்துக்குள் நுழைகிறவராக இருக்க வேண்டும். அதாவது அர்த்தம் என்ன? அந்த ஆவிக்குரிய அனுபவம் வரணும். கர்த்தரோடு கூட உலாவுகிற, கர்த்தரோடு கூட இணைகிற, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற அந்த இடத்துக்கு வரணும். இப்போ நாம் கீழே உட்காந்து புசிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்குது, அதை விட்டு வந்துட்டோம். ஒரு கூட்டம் அங்கே தான் இருக்குது, நம்ம வந்துட்டோம். ஆனால் மேலே வந்து ஓரளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த உடனே செட்டில் ஆகிற கூட்டம் ஒன்று இருக்குது. சரி போதும், இதோட ஓகே. அப்படி இல்லைன்னா வளர விட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு மேலே அவங்கள போகவே விட மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஊழியரை தெரியும், அவர் நல்ல கிருபை பெற்ற ஒரு மனுஷன், நல்ல செய்தி கொடுப்பார், நல்லா பாடுவார், நல்ல இசை வாசிப்பார், மல்டி டேலண்டட். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனை கடைசியில் அவர் ஊழியம் ஒன்றும் இல்லாமல் போய் முடிஞ்சு போச்சு. நியாயமாக பார்த்தா என்ன கேட்டால் அவர் அந்த எல்லாரை விட உயரத்துக்கு வந்திருக்கணும். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரணம், அவரை அப்படியே நெருக்கி பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையில் அவர் பல காரியங்கள் செஞ்சதுனால போச்சு. ஸோ ஒன்று அங்கேயே உட்கார வச்சுற கூட்டம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அதையும் தாண்டி வரணும், அதை ஃபேஸ் பண்ணணும், அதை ஜெயிக்கணும். ஜெயிச்சு மேலே வரும்போது கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. அதை சொல்லுவார். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், வா. மோசேயை கூப்பிடுவார். இதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் இது ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், எபேசு சபைக்கு சிறைச்சாலையில் வச்சு பவுல் லெட்டர் எழுதிட்டார். பவுல் லெட்டர் எழுதியாச்சு. ஆனால் இந்த லெட்டர் உங்கள் கைக்கும் என் கைக்கும் இன்னைக்கு இங்கே வந்து சேர்ந்து
உலகத்தில் கோடிக்கணக்கான அளவுக்கு பிரிண்ட் ஆகணும்னா வெறும் லெட்டர் எழுதினா பத்தாது, அதுக்கு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோட இருந்தானோ அந்த அளவுக்கு இது போச்சு. அவன் சொல்றான், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் ஊழியம் பண்ணது ஒரு பக்கம், ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது ஒரு பக்கம், அடி வாங்கினது ஒரு பக்கம், லெட்டர் எழுதுறது ஒரு பக்கம், ஆனா என் பர்சனல் லைஃப் கர்த்தரோடு கூட மேகத்தில் நடக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அதுதான் உங்க மினிஸ்ட்ரி உங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும். இன்னைக்கு நல்லா மினிஸ்ட்ரி பண்றாங்க, கர்த்தரோட இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன வருதுன்னு தெரியுமா? ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, பிஸியா ஓடுறோம். பிசாசு உங்களை வீழ்த்த பார்க்குறான்னு அர்த்தம். பிசாசு என்ன செய்ய பார்க்குறான்? வீழ்த்த பார்க்குறான்னு அர்த்தம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணிட போயிடுவார். எவ்வளோ பிஸி, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அவங்க தான் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை மணி வேளையில் யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். பேதுருவை பற்றி சொல்லுது, கொர்நேலியஸ் கூப்பிடும்போது அவன் இத்தனை மணி வேளையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு ஜெபமே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோதனம் 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 கேட்டால் சொல்லுவாங்க, நான் சோதனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்பா காலையில் தனியாக ஒரு ஆண்டோட உட்காந்து ஜெபம் பண்ணியா? நான் தான் எப்பவுமே சோதனம் பண்ணுறேன். எப்போ சோதனம் பண்ண? சாம்பார் வைக்கும்போது சோத்திரம் 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 சோத்திரம், உப்பு கம்மியாக இருக்குது, சோத்திரம் சோத்திரம். அவர் சொல்லுவார், எப்போ நீ எப்போ சோத்திரம் இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? நான் வீட்டில் பைக் ஸ்டார்ட் பண்ணதுன்னு ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்புறம் எப்போ ஜெபம் பண்ணுவேன்? அந்த சிக்னலில் 18 17 சோத்திரம், 16 சோத்திரம், 17 சோத்திரம். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம்? ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்தியா? ஏன் பைபிள் வாசிக்கிறது நான் என்ன பண்ணிடுவேன்னா, பைபிள் வாசிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால அப்புறம் ஆடியோ பைபிள் போட்டு விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி அதுக்கு கூட நேரம் ஒதுக்காத ஒரு குரூப் இருக்குது. தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மேகத்துக்கு மேலே போகாது, ஆனால் கிருபை இருக்குது. கர்த்தர் வரம் கொடுத்துருக்காரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட என்ன தான் கொடுத்தாலும் வண்டியில் பெட்ரோல் இல்லாட்டி வண்டி ஓடாது. நீங்கள் பிஎம்டபிள்யூவை வச்சுக்கோங்க, சூப்பர் வண்டிங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி, சார்ஜ் மட்டும்தாங்க போடலை. மற்றபடி கை வச்சா ஓடாதா? ஓடாது. ஜெபம் பண்ணால் ஓடாதா? ஓடாது. ஜெபத்தோட நீ பண்ண வேண்டிய சார்ஜ் பண்ணுப்பா, போட வேண்டிய பெட்ரோலை போடு. உங்கள்கிட்ட இப்போ காரு காஸ்ட்லியாக இருக்குது, 4 பேர் வேணால் தள்ளுறதுக்கு கூட ஆள் இருக்குது, ஆனால் நீ பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி ஓடும். இன்றைக்கி மேகத்துக்குள் போய் பாருங்கள், உங்கள் ஊழியத்தை கர்த்தர் எப்படி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். மேகத்துக்குள்ளே போய் பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் மேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வரணும்னா, முதல்ல ஒரு கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும். புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்குது, அதை விட்டு முதல்ல வெளியே வா. அதான் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். முட்டாதை விட்டு வெளியே வாங்க. 2வது, மலை மேலே ஏற தொடங்கிட்டீங்க, கெபிக்குள்ளே போய் உட்காந்துடாதீங்க. அங்கே புசிக்க குடிக்க உட்காந்துடாதீங்க. தண்ணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, ஓகே, இப்போ எல்லாம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நல்ல தசமாக காணிக்க வருது, மாதம் நல்ல ஆஃபரிங் கொடுக்குறாங்க, எவாஞ்சலிஸ்ட் என்ன மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்த பேரப்பிள்ளையை பார்த்தோம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். எப்படிங்க செத்து போனார்? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டார். பிரசங்கத்தையும் அவர் முடிக்கலை, ஓட்டத்தையும் முடிக்கலை. நான் அப்படி சாகிறத குற்றமாக சொல்லலை, நான் இன்னும் போகணும். ஒரு இடத்துல திருப்தி அடையவே கூடாது. எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் கொடுமுடியில் வச்சிருக்கிறார். நீ மலையின் உயரத்துக்கு வா, உச்சத்துக்கு வா. அங்கே கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாரு. நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை சொல்லுவார், வாங்கிட்டு கீழே வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ளே போகணும். அங்கே உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கும். அங்கே உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவார், அநேகர் இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்க தொடங்குவார்கள். இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிய வேறு எதை பேஸ் பண்ணியுமே இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். எல்லாம் கண்களை மூடுவோம்.
ஒரு சின்ன சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். சரியாக பாஸ் 12:30 முடிக்க சொன்னாங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஒரு சின்ன சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பிரயாணத்தில் கிறிஸ்து வரும்போது மறுரூமாகி மேகத்துக்குள்ளே போகிறவங்க தான் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பாங்கன்னு இருக்குது. இப்போ இந்த பிரயாணத்தில் நீங்கள் இன்னும் மலைக்கு கீழேயே இருக்கீங்களா? கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறீங்களா? ஆனால் பலிகள்லாம் கரெக்டாக தான் செலுத்துறீங்க, சொல்லும் போது எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது, ஆராதனைக்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக போயிடுவோம். ஆனால் உங்களை நடத்துகிறது யார்? மோசேவா கண்ணுக்குட்டியா? எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? மோசே உனக்கு பிரமாணத்தை போதிப்பான், வசனத்தை போதிப்பான், சத்தியத்தை சொல்லுவான். கண்ணுக்குட்டி உன்னை புசிக்க சொல்லும், குடிக்க சொல்லும், விளையாட சொல்லும், நிர்வாணமாக்கும், அவமானப்படுத்தும். உன்னை ஜாலியாக இருக்க சொல்கிறது கண்ணுக்குட்டி, உன்னை ஆத்மாக்களுக்காக அழ சொல்கிறது மோசே, உன்னை புசித்து குடித்து என்டர்டைன் பண்ண சொல்கிறது கண்ணுக்குட்டி. ஆனால் உன்னை மலைக்கு மேலே ஏறி வர சொல்கிறது மோசே. நீங்கள் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 2வது, இப்போ மலைக்கு மேலே வந்துட்டீங்க, இதெல்லாம் வேண்டாம், சத்தியத்துக்குள்ள நான் இருக்க போகிறேன், சத்தியத்தில் வளர போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்துட்டீங்க. ஆனால் வந்த நீங்கள் ஒரு இடத்துல ஒரு திருப்தி, ஒரு இடத்துல போதும், இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம், இதுவரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துறதே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு இடத்துல புசிக்க குடிக்க உட்காடுறீங்களா? இல்லையே அங்கே ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே நாம் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் பார்க்குறாரு. அப்படிப்பட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மேலே வர வேண்டாம், அவன் இங்கே விரும்புகிறவன், ஆவிக்குரிய வாழ்க்கையை வியாபாரமாய் செய்கிறவன், அதில் சம்பாதிக்க நினைக்கிறவன், அந்த இடத்துல அவன் திருப்தி அடைகிறவன், அங்கே உட்கார நினைக்கிறவன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் மேலே வர வேண்டாம், நீ வா மோசே, நான் உன்னோடு கூட அநேகருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது, அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அநேக காரியங்கள் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது, இன்னும் மேலே வா. ஆண்டவர் உங்களை அதுக்கு தான் இப்போ அழைக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசணும். அநேகருக்கு கொண்டு போக வேண்டிய ஊழியம் உங்ககிட்ட இருக்குது. அநேகரை விடுதலையாக்க வேண்டியவன் நீ, அநேகரை சுகமாக்க வேண்டியவன், அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி பக்தி வைராக்கியம் உண்டாக்க வேண்டியவன், அநேகரை நீதியின் பாதையிலே நடத்த வேண்டியவன், அநேகரை மேய்க்க வேண்டியவன், அநேகருக்கு வசனத்தை போதிக்க வேண்டியவன். நீ இன்னும் கொஞ்சம் மேலே வா. ஆழமான காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன், மறைவான மன்னாவை நான் உனக்கு புசிக்க கொடுப்பேன், உனக்கு உன் அறிவுக்கு எட்டாதமான காரியங்களை உனக்கு நான் தருவேன். நீ வந்து என்னோடு கூட காத்திரு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வா. அங்கே வரும்போது என் பின்புறம், எல்லாருக்கும் முன்புறம் தெரியும், நான் உனக்கு பின்புறத்தை காட்டுறேன். காரணம், முன்புறம் என்பது பின்புறம் என்பதும் தேவனுக்கு ஒரே மாதிரி தான். ஆனால் பின்புறம் என்பது ரகசியம், யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். அதனால தான் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, அவனை போல ஒருத்தன் என்கிட்ட இல்லவே இல்லை, அவனை மாதிரி ஒருத்தன் என்கிட்ட இல்லவே இல்லைங்கிறார். உன்னையும் அப்படி தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. நீ இந்த புசிச்சு விளையாடுற கூட்டத்தில் இருந்து உன்னை வேஸ்ட் பண்ணிக்காத, சும்மா அந்த உலக பிரகாரமான காரியங்களில் உன்னை வேஸ்ட் பண்ணிடாத, கண்ணுக்குட்டிகளுக்கு பின்னாடி போயிடாத, புசித்து குடித்து விளையாடுற கூட்டத்துக்கிட்ட பின்னாடி போயிடாத, இன்னும் ஏறி வா. அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார், அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். கடைசியாய் மேகத்துக்குள்ளே வாங்க. மேகத்துக்குள்ளே கர்த்தருடைய சாட்சி இருக்கு. உங்களை குறித்து கர்த்தர் கட்டளையிடுவார், செவி கொடுங்கள் என்று சொல்லுவார். உங்களை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நீ மேகத்துக்குள்ளே வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். நான் உன்னிடத்தில் கார்மேகத்தில் வருவேன், அப்பொழுது ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி நான் உன்னிடத்தில் பேசுவேன் என்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இந்த 4 ஸ்டேஜில் நாம் 4வது ஸ்டேஜில் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் நம்முடைய முடிவாக இருக்கணும். பாருங்கள், நீங்கள் அந்த மேகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, எலியா மேகத்தின் மேல் ஏறி பரலோகத்திற்கு சென்றான் இருக்கிறது. சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு சென்றான். நீங்கள் மேகத்தில் ஏறி இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி நாமும் மேகத்தின் மேல் ஏற போகிறோன்னு 1 தெசலோனிக்கர் சொல்லுது. நாமளும் மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு போகும்படி காத்திருக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய பிரயாணம் இது, நல்ல ஆவிக்குரிய பிரயாணம், ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தரோட நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஒரு சிலரோட இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலரோட பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலரோட உட்காந்து சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இயேசுவோட நடந்து பாருங்க, இருக்கிறதுலையே அதுதான் சந்தோஷத்தின் சந்தோஷம், உச்சமான சந்தோஷம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரணும் ஆண்டவரே, அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வரணும் அப்பா. ஒப்பு கொடுப்போமா? கரங்களை தேவனுக்கு நேராக அப்படி வாழ விரும்புகிறவங்க, அந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளர்ந்து கர்த்தரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் மேகத்துக்குள்ளே வரணும். 30, 60 அல்ல, 100, 100க்கு 100 ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் வரும்பொழுது மேகத்துக்குள் காணப்படுகிற கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டுமே, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டுமே ஆண்டவரே. இதோ கண்ணுக்குட்டிக்கு நடுவில் இருந்து நாங்கள் எழும்பி ஓடி வர வேண்டுமே, மலையிலே கெபிக்குள் தங்காதபடிக்கு இன்னும் உயரத்திற்கு வர வேண்டுமே, இடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று திருப்தி அடையாமல் இன்னும் நான் மேகத்துக்குள்ள வரணுமே ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க, இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உடைய மகிமை மூடுவதா. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வர கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.